Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 6.4 question number 12. Find the value of k if the following equation represent a pair of straight lines. Further, find whether these lines are parallel or intersecting. See இங்க கொடுத்திருக்கிற line equation 12x square plus 7xy minus 12y square minus x plus 7y plus k is equal to 0. See இங்க தமிழ்ல என்ற சமன்பாடு இரட்டை நேர்கோடுகளின் சமன்பாட்டை குறிக்கும் எனில் இங்க k இன் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன். மேலும் அவை இணையா அல்லது வெட்டிக்கொள்பவையா என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, see we know the general condition. ஒரு ஈக்குவேஷன் ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0. In the pair of straight line parallel அப்படினா see the condition a square minus h square minus ab is equal to 0. இது parallelக்கு. ஒருவேளை இங்க perpendicular கேட்டாங்கன்னா a plus b is equal to 0 னு வரணும். ஓகே, see இது ஒரு கண்டிஷன் இணையானவையா, அதாவது parallel. செகண்ட் intersecting ஆனு கேட்டிருக்காங்க, அதாவது வெட்டிக்கொள்பவையா. அப்போ வெட்டிக்கொள்பவை அப்படின்னா இதுக்கு நமக்கு ஃபார்மேஷன் இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல ab minus h square, இங்க டினாமினேட்டர்ல ab minus h square, இங்க fh minus gb, இங்க gh minus af. ஓகே, ஸோ இப்போ இந்த டூ கேசஸில் எது இங்கே அப்ளிகேபிள் அப்படின்றத தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு given the equation 12x square plus 7xy minus 12y square minus x plus 7y plus k is equal to 0. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை இங்கே கம்பேர் பண்ணும்போது நமக்கு a is equal to 12, 2h is equal to 7, anyway h is equal to 7 by 2, b is equal to minus 12. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே 2g எடுத்துக்கிறேன். அப்போ 2g is equal to minus 1, anyway g is equal to minus 1 by 2. Next 2f is equal to 7, f is equal to 7 by 2, c is equal to இங்கே k. ஓகே, ஃபஸ்ட்டு இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா அதுக்கு கண்டிஷன் இருக்குது. ஸோ கண்டிஷன் ரெப்ரசன்ட் pair of straight lines. See, we know that நம்ம previously பார்த்திருக்கோம் a b c plus 2fgh minus af square minus bg square minus ch square is equal to 0. See, நமக்கு a b c கான வேல்யூ இருக்கு and h g f கான வேல்யூ இருக்கு. ஜஸ்ட் இங்க ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ 12 into minus 12 into k, ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட், ப்ளஸ் 2fக்கு நான் டைரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணிடுறேன். எனிவே 7 into g கான வேல்யூ minus 1 by 2 into h கான வேல்யூ 7 by 2 minus a is 12, f is நமக்கு 7 by 2 the whole square minus b is minus 12 into g is minus 1 by 2 the whole square minus c is k into h is 7 by 2 the whole square is equal to 0. okay, இப்போ next இங்க 12 12s are 144 minus into plus minus into k. அடுத்து 7 7s are 49 plus into minus minus, இங்க 49 divided by 2 2s are 4 minus 12 into இங்க 7 square 49 divided by 2 square 4 minus இங்க minus into minus இது plus ஆயிடும், plus 12 into இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1 divided by 4. அடுத்து minus இங்க k as it is into இங்க 7 square 49 divided by 2 square 4 is equal to 0. anyway இப்போ இங்க கேன்சல் பண்ணுறதுக்காக இருக்கிற பாசிபிலிட்டிஸ், see இங்க 1 times இதில் 3 times, ஒன் செகண்ட் மறுபடியும் இங்கே 1 times இதில் 3 times. நெக்ஸ்ட்டு
இப்போ இந்த minus 144k as it is minus 49 divided by 4 as it is copy பண்ணிடலாம். 3 times of 49 னா இது 147. இங்க plus 3 minus இது 49k divided by 4 is equal to 0. So இப்போ இந்த 2k termsம் நெகட்டிவ்ல இருக்கு. இதை நான் ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு left out minus 49 divided by 4 இங்கே minus 144 is equal to இந்த 2 term ரைட் சைடில் கொண்டு போகும்போது plus 144k plus 49k divided by 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ minus 49 minus 576 divided by 4 is equal to இங்கே இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 144 into 4 டைம்ஸ்னா 576k plus 49k divided by 4. இங்கே 4 will cancel. இந்த 2 ஆட் பண்ணோன்னா minus 625 is equal to இங்கே இந்த 2 ஆட் பண்ணும்போதும் plus 625 into k. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே கேக்கான வேல்யூ தான் நீட். இந்த 625 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது k is equal to minus 625 divided by 625. 625 will cancel. K is equal to minus 1. ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எழுதின இந்த ஈக்குவேஷனில் நம்ம கேக்கான வேல்யூவை -1 அப்படின்னு புட் பண்ணி நம்ம ஒரு நியூ ஈக்குவேஷன் இங்கே காப்பி பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனிவே இங்கே 12x² + 7xy minus 12y² - x plus 7y minus 1 is equal to 0. See, first condition இது parallel-ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே parallel-க்கான கண்டிஷன் இங்கே h² minus ab is equal to 0ன்னு வரணும். ஆர் நம்ம h² is equal to abன்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் h²க்கான வேல்யூ, ஸோ இங்கேருந்து hக்கான வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ we know 2h is equal to 7னா h is equal to 7/2. ஸோ ஃபஸ்ட் பார்ட் இங்கே h²னா 7/2 the whole square is equal to abன்னு வரணும். ஸோ aக்கான வேல்யூ 12 into bக்கான வேல்யூ -12. ஓகே, இப்போது இது 49 divided by 4 is equal to the -144, which is not equal. Therefore, the lines are not parallel. அப்போ கண்டிப்பாக இது இன்டர்செக்டிங்காக தான் இருக்கும். சி, அதை நம்ம செக் பண்ணிடலாம். சரி, அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் பண்ணனே இதை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். சி, இதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதில் நமக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஒன் செகண்ட் மறுபடியும் நான் ஏபி ஒன் செகண்ட் மறுபடியும் நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் தேவை. ஸோ அதுக்காக நான் இங்கே டோட்டலாக காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஸோ இதை நான் P of x, yன்னு எடுத்துக்கிறேன். எனவே ஃபஸ்ட்டு எஃப்கான வேல்யூ 7/2 இன்ட்டு ஹெச்கான வேல்யூ 7/2 மைனஸ் ஜிக்கான வேல்யூ -1/2 into bக்கான வேல்யூ -12. ஓகே, ஹோல் டிவைடட் பை ஏக்கான வேல்யூ 12 into bக்கான வேல்யூ -12 மைனஸ் h²னா இங்கே 7/2 the whole square. ஓகே, நெக்ஸ்ட்டு g is -1/2 into h is 7/2 minus a is 12 into f is 7/2 whole divided by a is 12 into b is -12 minus h is -7/2 the whole square. Okay, so இப்போ அதுக்கான simplification. Next, இப்போ இது 7 7s are 49 divided by 4. See, இங்கே minus into minus plus ஆகிடும். இங்கே 1 times, இங்கே 6 times. And one more minus into minus plus, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது டோட்டலாகவே நமக்கு மைனஸ் ஆகிடும். டினாமினேட்டரில் இங்கே 12 12s are -144. இங்கே ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோன்னா 49 divided by 4. ஓகே, அடுத்து இங்கே -7 divided by 4. இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 6 times ஆகிடும்.
6 7s are minus 42 divided by same இதே ஸ்டெப் தான் minus 144 minus 49 divided by 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நான் நியூமரேட்டர் சால்வ் பண்ணிடுறேன். இங்கே 49 minus 6 4s are 24 divided by 4 whole divided by இங்கே 6 into minus 144 is equal to minus 576 minus 49 divided by 4. இங்கே minus 7 minus இங்கே 4 4s are 16 4 2s are 8 இது டோட்டலாக நமக்கு 168 divided by 4 whole divided by same இதே simplification தான் minus 768 minus 49 divided by 4. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 4 4 இங்கே 4 4 will cancel ஆகிடும். லெஃப்ட் அவுட் நமக்கு இங்கே இருக்கிற டேர்ம் சி இப்போ 49 minus 24னா we get 25 divided by இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது minus 625. அடுத்து இப்போது இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா minus 175 divided by இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது minus 625. ஓகே, சி நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் இங்கே 1 times 625ல் நமக்கு 25 டைம்ஸ் இருக்கும். இப்போ இதை 25 டேபிளில் சூஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு 7 டைம்ஸ் இருக்கும், இந்த இடத்துல 25 டைம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1 divided by 25. சி டினாமினேட்டர் மைனஸ் இருக்கனால நாங்கள் மைனஸ் புட் பண்ணிடுறேன். இங்கே மைனஸ் வில் கேன்சல் 7 divided by 25. ஸோ இதுதான் இந்த லைனுக்கான இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த லைன் பேரலாக இல்லை இன்டர்செக்டிங்கானு கேட்டாங்க. இட் இஸ் நாட் பேரலல், இட் இஸ் இன்டர்செக்டிங்ன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.